சமையலறை. டெய்லி சமையலறையில் நம்ம மீல் மேக்கர் பிரட்டல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணியை நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்ச வரையில் 1 கப்பு மீல் மேக்கர் எடுத்துருக்கேங்க. இது கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் வருங்க. இதை இப்போ ஒரு கரண்டியால் நல்லா உள்ளே கலந்துக்கலாங்க. ஒரு கொதி கொதிச்சா போதுங்க. இப்போ வடிகட்டியாச்சு. வடிகட்டி நல்லா இதை புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போ அரைக்கிறது தேவையானதுங்க. தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, பட்டை, கிராம்பு, 4 மிளகாய் வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, அன்னாச்சி பூ சேர்த்துருங்க. இது பூரா அரைக்கணுங்க. தேங்காய் சில்லு 1 சில்லு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சதை இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. சும்மா வாசனைக்காகத்தான், அதிகமாக சேர்த்தோமா காரம் ஆயிரும். நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கிடலாங்க. நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சதை இதோட சேர்த்துக்கலாம். டெய்லி சமையலறை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இப்போ இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாம் வதங்கிருச்சுங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து இதோடு சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாங்க. இப்போ கொஞ்சமாக தயிர் சேர்க்குறேங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு இந்த வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா விட்டுருங்க. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நம்ம தக்காளி கம்மியாக தான் சேர்க்குறோம். ஒரே ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளி கூட இல்லை, ஒரு மீடியம் சைஸில் தக்காளி சேர்த்துருக்கேன். அதனால் தயிர் சேர்க்கும்போது நல்லா இருக்குங்க. இப்போ 1 ஸ்பூனு தனியாத்தூள் சேர்த்துருக்கேங்க. இதோட ஒரு 3/4 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து இந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாங்க. இப்போ இதை நான் விழுத அரைச்சி வச்சுருங்க. தேங்காய், அதை காட்டணும்ல, தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சி வச்சுக்கோங்க மையா. இதையும் இதோடு சேர்த்து வதக்கிடலாங்க. நம்ம இப்படியே கூட மீல் மேக்கரை சேர்த்து பரட்டி கூட எடுக்கலாங்க. பரட்டின மாதிரி ட்ரையாக இருக்கும்னா. ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி செஞ்சு கொதிச்சா தாங்க அந்த மசாலா வந்து அந்த மீல் மேக்கரோட நல்லா இறங்கும். இப்போ அந்த மீல் மேக்கரை இதோட சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஏற்கனவே மீல் மேக்கர் வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு செய்யும்போது நல்லா இருக்குங்க. அந்த மசாலா பூரா இறங்கிடும் அதில். நல்லா ஒரே மாதிரி மசாலா எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாங்க. இதை இப்போ கொஞ்சமாக புதினா இலை அதோடு சேர்த்து வதக்கிடலாங்க.
அந்த தேங்காய் விழுது அரைச்சோம்னா அந்த ஜாரை அலசி அந்த தண்ணி சேர்த்துக்கிறேங்க இதோட. இந்த தண்ணி பத்தாதுங்க, இன்னொரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்கணுங்க. சேர்த்து நல்லா கிரேவி மாதிரி வந்து அது வற்றணுங்க, நல்லா ட்ரையாக வற்றுற அளவுக்கு வேகணும். இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ தண்ணி இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. எல்லாம் கலந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கா சீக்கிரம் வற்றிடுங்க அந்த தண்ணி. இப்போ நல்லா ஓரளவுக்கு வற்றிருச்சுங்க. இதை நல்லா திரும்பவும் நல்லா பரட்டிக்கலாங்க. இப்போ பால் ஆடை 1 லிட்டர் பால் ஆடையில் நான் எடுத்து மிக்சியில் அடித்து இந்த மாதிரி ஊற்றிருக்கேங்க. இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க, அதனால் இதோட சேர்க்குறேன். அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்டு மாதிரி இருக்குங்க, சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குங்க இது. உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க நீங்கள். இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிக்கலாங்க. இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. இந்த அளவு இருக்கையில் ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க. லாஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்தா தான் அந்த வாசனை நல்லா இருக்குங்க. நம்ம ஊற்றின தண்ணி எவ்வளோ ஊற்றினா அது பூரா நல்லா ட்ரை ஆயிடுச்சு பாருங்க, பிரட்டல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி ஒரு பரட்டிக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெய்லி தமிழ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.